தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது, தமிழ் வருடப்பிறப்பு. இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13/4/2024 அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு 37 வினாடியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக விருச்சிக லக்னத்தில் சனி பார்த்தீங்க அப்படின்னா 4வது வீட்லையும் சனி செவ்வாயோட இணைந்து 5ல் சுக்கிரன் புதனுடைய இணைவில் ராகுவோட இணைந்தும் 6வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது. இப்போ ஏற்பட்ட நிலவரத்தில் 8ல் சந்திரன் 8வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. நேரடியாக கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேது பகவான். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்தில் இருக்குது. ஆக இந்த கோச்சாரத்தில் குரோதி வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோபகிருதத்துலேருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஏன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது, அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லை. அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த இயரில் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். நல்லா தெளிவாக டீட்டெயிலாக கேளுங்க. காலச்சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியும் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், பொதுவாகவே எல்லாருடைய ஒரு தேவையும் என்ன அப்படின்னா நல்ல ஒரு வேலை அமையணும், நல்ல ஒரு தொழில் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், ஃபேமிலியோட நல்ல ஒற்றுப்புறத்தோட நல்லா இருக்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவுகள் ஆசை எல்லாருக்கும் இருக்கிறதா. அதே மாதிரி வந்து ஃபியூச்சரை பற்றியே ஒரு பயமும் ஃபியூச்சரை பற்றிய திங்கிங்கும் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அது ரிஷபராசிக்கு வந்து சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக அளவே இருக்கும். எல்லாமே வந்து ஃபியூச்சரை பற்றியே யோசனை மட்டும் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் தொடங்குறாரு, சுக்கிரன் உச்சம் பெறுறாரு. அது ஒரு நல்ல அமைப்பு. அது கூட புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2 கூடிய புதன் நீசம் பெற்று ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க. இது இல்லாமல் ராகு அந்த வீட்டில் இருக்கிறாரு ஆல்ரெடி. குரு வந்து விரயஸ்தானத்தில் தொடங்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி சித்திரை 18க்கு மேலே உங்கள் ராசியிலே உள்ள வந்து ஜென்ம குருவா நுழைகிறாரு. இது இல்லாமல் 5ல் கேது. இப்போ ஏற்பட்ட நிலவரங்கள் இருக்கிற பட்சத்தில் லக்னம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் செவ்வாய் லக்னத்தில் தான் தொடங்குது அந்த காலகட்டம் டைமிங்கு. இது இல்லாமல் சனி செவ்வாயோட இணைந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். சனி பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆஸ் யூஸ்வல் 10லேயே வந்து சனி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் இயர் 2 முடிகிற வரைக்கும் சனி பயிற்சி கிடையாது. சனி பயிற்சி கிடையாதுன்னா திருக்கணிதம் லாஸ்ட் எண்டில் தான் இருக்குது. ராகுகேது பயிற்சி மட்டும் கிடையாது. அப்போ குரு பயிற்சி ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலே வந்துடுது. அப்போ இப்போ ஏற்பட்ட சூழலில் உங்களுடைய பொருளாதார சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய எல்லா விதத்துலையுமே ஒரு தொய்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடைகள் இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் தடுமாற்றம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, நுணுக்கம் இருக்குது, ஆனால் ஒரு தொய்வு அது கூட இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி குழப்பமும் இருந்துகிட்டே இருக்குது. எதையுமே ஈஸியாக செய்யவே முடியல, கொஞ்சம் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு தான் முடிக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விதத்துலையுமே ஒரு மாதிரி ஒரு பிளான் பண்ணியே செய்யவே முடியல. ஒரு பிளான் நம்ம ஒன்று போடுறோம் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு பிளான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் இந்த நேரம். அப்போது உங்களுடைய பிஸ்னஸை ரெட்டிப்பு பண்ணுவீங்க, புதிய உத்திகளை கையாளுவீங்க, புதிய அளவுக்கு வருமானங்கள் உருவாகும். அப்போது ரொம்ப நாள் இருந்த அந்த ஒரு கசப்பான ஒரு சூழல்கள், ஒரு கசப்பான அனுபவங்கள், ஒரு மனதளவில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த சித்திரை தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறத இந்த குரோதி வருடத்தில் கட்டாயமாக ஒரு செல்வாக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீங்க. சோபகிருது வருடம் பெரிய அளவுக்கு மோசம் பண்ணலை, இருந்தாலும் ஒரு சில வாய்ப்பை கொடுத்துச்சு. ஆனால் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வருடம். ஆக இந்த டைம் பீரியடில் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை இல்லாமல் அந்த வேலையை பண்ணிக்கிட்டும் கூட நிம்மதி இல்லாமல் வேறு இடத்த மாறிடலாமா, அல்ல வேறு ஏதாவது இடத்துக்கு கம்பெனிக்கு போகலாமா, அல்லது வெளிநாடு போகலாமா, அல்லது உள்ளூர்லேயே இருக்கலாமா, இப்படி பல கன்ஃபியூஷன் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கதான்னு பார்க்குறோம். ஏன்னா விரயத்தில் குரு இருக்கிறதுனால ஒரு விதமான குழப்பங்களோடைய பயணிச்சிங்க. கிட்டத்தட்ட போன இயரில் அந்த குரு இந்த இயர் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த 1 இயரவே ஒரு நிறைய குழப்பங்களோடைய பயணிக்கிறீங்க. இந்த நிலையும் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்க போகுதுங்க. அப்போ ஒரு நல்ல ஜாப் வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது இந்த கம்பெனி அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல சம்பள பேக்கேஜோட நல்ல ஒரு
ஒரு சூழலோட ரிஷப ராசி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அமையுங்க. அதே மாதிரி உங்களுடைய வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானம், வெளிநாட்டில் வந்து விசா வாங்குறதுக்கான முயற்சி அல்லது பிஆர் எடுக்கிறதுக்கான முயற்சி, வாங்குறதுக்கான முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பாசிபிளாக இருக்கும். இந்த இயர் எண்டில் கிட்டத்தட்ட 2024 ஒரு அக்டோபர் நவம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ரிசல்ட் காத்துட்ருக்கு உங்களுக்கு. பிஸ்னஸ் அல்லாத தொழில் செய்கிறவங்களுடைய அந்த தனிப்பட்ட நஷ்டம், ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தலை தூக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப எதிர்பார்க்குறோம், ஆனால் பட் ஒரு மாதிரி அந்த தோய்வு இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியாகும், கடன் சுமை கம்மியாகும், அதுக்கான போதிய அளவுக்கான வருமானங்கள் வழிகள் உருவாகும். அப்போ நீங்கள் வந்து மேலும் மேலும் கடன்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஜென்ம குரு வரும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத கடன்களுக்கு உள்வாங்க வைக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளான அன்னோடியம், குழந்தைகள் உங்களுக்குமான அன்னோடியம், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது, மனைவிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது, அல்லது கணவருக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளான அந்த சப்போர்ட் அதிகமாகும். ஃபேமிலிக்குள்ள ஒரு குதூகலமான ஒரு நல்ல சூழல்களை இந்த வருஷத்தை பார்ப்பீங்க. இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல பயணம், ஒரு ஏதாவது வெளிநாடு பயணமோ, வெளியூர் பயணமோ, சுற்றுலா பயணமோ, இதெல்லாம் ஃபேமிலியோட சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கான இந்த திருமணம் நடைபெறதுக்கும், திருமணம் ஆன பிறகு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் பிரச்சனை என்னன்னா இந்த வீண் வாக்குவாதங்கள், கலகங்கள், நீ என்ன நான் என்னங்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டிக்கு இன்றைக்கி ஒரு வருஷம் இல்லாமையே நிறைய பேர் வந்து விவாகரத்து வரைக்கும் அப்ளை பண்ணுறது பார்க்குறோம். அதே மாதிரி அப்பா அம்மா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிற கல்யாணமானவங்களே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினைகள் அதிகமாக இருக்குது இல்லைங்களே, அந்த சூழல்லாம் இந்த நேரங்களில் சரியாகும். ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான், ஜென்மத்தில் குரு பகவான், இது இல்லாமல் சுக்கிரன் தொடக்கத்திலேயே உச்சம் பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிஷபராசி இருக்கிறவங்களுக்கு இந்த கணவனை ஒற்றுமைகள் அதிகரிக்கும். இந்த பிரிவினை விவாகரத்து பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள், வயதானவர்களுக்கோ அல்லது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும், ஓரளவுக்கு உங்களுடைய அந்த மந்த நிலைகள்லாம் சரியாக நீங்கள் உணர்வீங்க. ஆக மொத்தத்தில் இந்த வருஷம், இந்த ஒரு 1 இயர் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதீதமாக கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும், கொடுக்கல் வாங்கல கவனப்படுத்திக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தோடு செயல்படணும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வந்து கட்டாயமாக இந்த இயரில் வழிபாடு செய்யுங்க. பொதுவாக வந்து சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று புதன் நேச பலம் பெறும்போது காலங்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபிரோதமான வளர்ச்சி கட்டாயமாக உண்டு. ஆக நல்ல ஒரு மாற்றத்தை காத்துட்டு தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட படங்களை டீட்டெயிலாக பார்த்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார பலன்களோட ஒத்து வரும், நம்முடைய தனிப்பட்ட யோக பலன்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா. ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்துலையுமே தடுமாற்றங்கள், தொழிலையும் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலிலையும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, என்னுடைய சொத்து விற்க முடியல, என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல, எல்லாமே தடையாக இருக்குங்க. என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க. எல்லாருடைய லைஃப்லையுமே மாற்றங்கள், மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லையும் உண்டு. ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும், ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தடுமாற்றங்கள் வரும். அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து உகந்த பலனாக பார்க்கும்போது நம்முடைய சுய ஜாதகம், நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து அன்றைக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன, உங்களுடைய பிறப்புக்கு முன்பு உங்கள் தாயினுடைய பிறப்பு பலாபலன் என்ன, அவங்களால ஏதாவது கர்மாக்கள் இருக்கா, அல்லது இடைப்பட்ட கால கர்மாக்கள் எதாவது இருக்கா, அல்லது உங்கள் ஜாதக யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எந்த வயசில் வேலை செய்யும், எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம், எந்த இடத்துல வேலை செய்ய முடியும், என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும், இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன், உங்களுக்கு திசாநாதனுடைய பலன், உங்களுக்கு புத்திநாதன் இப்போ என்ன புத்தி போயிட்டு இருக்கு, அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா, அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்திகள் போயிட்டு இருக்கா, லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா, எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும், எந்த டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நியர்பை இல்லை யாராவது பார்த்தா நல்லா இருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்க சேவ் பண்ணிக்கிங்க. நம்முடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. செல்வவேல் ஜோதி நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயிலை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகர்வில் நம்ம செய்யலாங்கிறது டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயம் நல்லதாகவே நடக்கும். தைரியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.